எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவங்க ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி ஒட்டுமொத்த சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே மிக பெருமளவுக்கு பரபரப்பாகவும் வைரலாகவும் போயிட்டுருக்குது. இன்றைக்கி நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் கரூரில் பயங்கரமான ஸ்பீச்சை கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில் த்ரிஷா அமைதியாக இருப்பாங்களா? த்ரிஷா ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த தமிழகமே இப்போ கரூரில் விஜய் பேசின விஷயத்தை விட்டுட்டு த்ரிஷா அவங்க பேசின விஷயத்தை மட்டுமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அதிர்ச்சிகரமான விஷயத்தை த்ரிஷா அவங்க பேசியிருக்கிறாங்க. த்ரிஷா அவங்க என்ன சொன்னாங்க? ஒட்டுமொத்த தமிழகமே இந்த அளவுக்கு பரபரப்பானதுக்கு காரணம் என்ன? இதற்கு முதல்வர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறதை பற்றி எல்லாமே இந்த வீடியோ நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேயர்களே, நம்முடைய தமிழகத்துக்கு முதல்வர் விஜய் அவர்கள் எப்போ சிஎம்மாக வந்தாரோ அதில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதிரடி பல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஒட்டுமொத்த இந்தியாவுமே பிரமிச்சு போயிருக்கிறாங்க. பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா வட இந்தியா மீடியாக்கள் நியூஸ் சேனல்கள்லாம் நம்முடைய தமிழ்நாட்டு அரசியலை பற்றி அதிகமாக பேச மாட்டாங்க. நாமளும் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் நிறைய மாநிலங்களில் நிறைய அரசியல்கள் இருக்குது, அதை பற்றி அதிகமாக பேச மாட்டோம். இது காலங்காலமாக நடக்கிற விஷயம். ஆனால் இப்போ வட இந்தியாவில் ஒட்டுமொத்த மீடியாக்களுமே தளபதி விஜய் அவர்களுடைய சின்ன விஷயத்தையுமே டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நியூஸ் சேனலில் போட்டுட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் நம்முடைய தமிழகத்தில் எத்தனையோ முதலமைச்சர்கள் வந்திருந்தாலும் ஆண்டிருந்தாலும் இந்த மாதிரி எந்த ஒரு முதலமைச்சருடைய சின்ன விஷயத்தையுமே வட இந்தியாவில் இருக்கிற எல்லா மீடியாக்களும் ஒளிபரப்ப மாட்டாங்க. முதல்வர் விஜய் அவருடைய ஒவ்வொரு விஷயத்தையுமே இப்போ ஒளிபரப்பிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் மிக பெரும் அளவுக்கு ஆச்சரியகரமான விஷயம். இன்னொரு ஆச்சரியகரமான விஷயம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த ஹிந்திக்காரங்களும் கன்னடா, தெலுங்கு, மலையாளம் இப்போ எல்லா மக்களுமே எங்களுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் இந்தியாவுடைய பிஎம்மாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு தமிழக முதலமைச்சருக்கும் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. வெறும் தமிழக முதலமைச்சர்களுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்திய முதலமைச்சர்களுக்குமே யாருக்குமே இப்படி மற்ற மாநில மக்கள் இவங்க எங்களுக்கு பிஎம்மாக வரணும், இந்தியாவுடைய பிஎம்மாக வரணும்னு கேட்டதே கிடையாது. இது இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக நடக்கிற ஒரு மிக பெரும் அளவுக்கு அதிசயம் அப்படிங்கிறதுல ஒரு சிறு மாற்று கருத்துமே கிடையாது. இப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் கரூரில் ஸ்பீச் கொடுத்துருக்கிறாரு. எதற்காக கரூரில் ஸ்பீச் கொடுத்தாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். எலெக்ஷனுக்கு முன்னாடி கரூரில் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவருடைய பேச்சை கேட்க நிறைய பேர் கூட்டம் வந்தாங்க. அப்போ நிறைய பேர் மரணம் அடைஞ்சிட்டாங்க. சரியான பாதுகாப்பு போலீஸ் தரப்பில் கொடுக்கப்படாதனால இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் இந்தியா முழுக்கவே மிக பெருமளவுக்கு வருத்தத்தை ஏற்படுத்திருந்துச்சு. தமிழக மக்கள் உறைஞ்சு போயிட்டாங்க அன்னைக்கு நாளில். இப்படி இருக்கிறப்ப அன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை ரொம்பவே தெளிவாக சொல்லியிருந்தார். எலெக்ஷன் முடிஞ்சு முதலமைச்சராகி நான் மீண்டும் கரூர் வருவேன்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி முதலமைச்சரானார். அதே மாதிரி கரூர் போய் மக்களை சந்திச்சிருக்காரு. இன்னைக்கு கரூரில் நிறைய விஷயத்தை பேசியிருக்காரு. இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகமே இந்த குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் த்ரிஷா அவங்க ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இது மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்குது. த்ரிஷா அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னையும் முதல்வர் விஜய் அவர்களையும் வச்சு மிக பெருமளவுக்கு தவறாக பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்க யார் தப்பாக பேசுகிறதுக்கு? நான் முதல்வர் விஜயை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இவங்க பேசுகிறாங்க. இதெல்லாம் சொல்கிறதுக்கு இவனுங்க யார்? முதல்வர் விஜயும் நான் நாளைக்கு கல்யாணம் கூட பண்ணிப்பேன். அதுவும் எப்போ பண்ணுவேன் அப்படின்னா சங்கீதாவோட டைவர்ஸ் அவர் அஃபிஷியலாக வாங்கினதுக்கு பிறகு தான் பண்ணுவேன். அதுவுமே எனக்கும் முதல்வர் விஜய்க்குமான விஷயம். இவங்க யார் அதை கேட்கறதுக்கு? நான் கல்யாணம் பண்ணால் கூட இவங்க அதை பற்றி கேள்வி கேட்கக்கூடாது. நான் எந்த ஒரு தவறான விஷயமோ இல்லை சட்டப்படி தவறான விஷயமோ நான் பண்ண போகிறது கிடையாது. சட்டத்தின்படி எது சரியோ அதை மட்டும்தான் நான் பண்ண போகிறேன். விஜய் என்னைக்கு அஃபிஷியலாக டைவர்ஸ் வாங்கிட்டா நான் கல்யாணம் கூட பண்ணுவேன். ஆனால் இவங்க யார் என்னை பற்றி கேட்கறதுக்கு இவ்வளோ தவறாக பேசுகிறாங்க? இப்போ நான் சும்மா கூட சேர்ந்து சுற்றுறதுக்கே என்னை இவ்வளோ தவறாக பேசுகிறாங்களே, இவங்களுக்கெல்லாம் என்னதான் தேவை அப்படிங்கிற மாதிரி த்ரிஷா அவங்க மிக பெருமளவுக்கு கோபம் கொண்டிருக்கிறாங்க. நான் ஒரு பெண் அப்படிங்கிறதுனாலே இப்படி பேசுகிறாங்களா என்ன? முதல்வர் விஜயை பேசுகிறத என்ன மட்டும் இவ்வளோ தரக்குறையோ எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்களேன்னு ரொம்பவே பொங்கி எழுதியிருக்கிறாங்க. நேயர்களே, த்ரிஷா அவங்களுடைய இந்த ஸ்பீச்சை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கன்வர்ஸ் தெரிவிங்க. நன்றி.